25/9/2024 டிஆர் லாட்ரியோடைய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், 24ஆம் தேதிக்கு நம்ம ஆல் போர்டு 074ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கு பவர் நம்பர் 0க்கு 5, 7க்கு பவர் 2, 4க்கு பவர் 9. சரிங்களா? இது இல்லை அது, இது இல்லை அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு நம்பர் நினைக்கிறோன்னா இந்த இடத்துல இந்த ஒரு நம்பர் வரும்னா அதுக்கு பவர் நம்பர், அந்த நம்பர் வரலன்னா அந்த பவர் நம்பர் வரும். இப்போ 7 ஏ போர்டுக்கு நினைக்கிறோன்னா 7 வரலன்னா 2 வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த பவர் நம்பரை வச்சு நம்ம கொடுக்குறோம் எப்போவுமே. நேற்று பாருங்கள் 0 வரும், கண்டிப்பாக வர இல்லாமல் ஆட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் 0க்கு பவர் 5 வச்சு தான் விளாண்டுருக்காங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 249. சரிங்களா? காலையிலே நமக்கு 3 டிஜிட்டல் வின்னிங் ஆகிருக்குது. சரிங்களா? 240 3 டிஜிட்டல் வின்னிங். அடுத்து பாருங்கள் 526 5 2. சரிங்களா? அது பாஸ் ஆகிருக்கு. நமக்கு 6 வைக்கலை. அடுத்து 8 மணிக்கு அந்த 6 வச்சுட்டாங்க. 6க்கு பவர் 1 வச்சுட்டாங்க. 166ன்னு வச்சுட்டாங்க. அதனால் நமக்கு அது போயிடு. ஆனாலும் 2 டிஜிட்டல் நம்ம கொடுத்த செட்டில் பாருங்கள் 52 பாஸ். சரிங்களா? 52. ஆனால் வச்ச மாதிரியே அழகாக பாஸ் ஆகிருக்குது. சில நேரங்களில் இந்த மாதிரி பாஸ் ஆகும், இல்லைனா ரொட்டேட் ஆகி பாஸ் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம ரொட்டேட் பண்ணியும் வைக்க சொல்லுவோம். 52 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 24 பாஸ் ஆகிருக்கு. 49 பாஸ் ஆகிருக்கு. 29 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்படியே நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் அழகாக ஒரு வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா? 3 டிஜிட்டல் ஃபுல் வின்னிங்கே வந்திருக்கு. பாக்ஸு தான் இருந்தாலும் சொல்கிறேன் நான். சரிங்களா? 294 கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே 249ன்னு வந்திருக்கு. ஒரு நம்பர் அப்படி மாறி வந்திருக்கு. சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம், எப்படி வரும்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் மேலே கொடுத்த நம்பர் வரலன்னா கீழே கொடுத்த நம்பர் வந்துடும். 5 2 9 ஃபுல்லாகவே வந்துருச்சு. பார்த்தீங்களா? 2 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. கீழே கொடுத்த நம்பர் வந்திருக்கு. மேலே கொடுத்துருக்கல பார்த்தீங்கன்னா 0 வரல, 7 வரல, 4ஆம் நம்பர் மட்டும் வந்திருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி சில நாட்கள் இதாகிடும். அதனால தான் கீழே நம்ம பவர் பண்ணி கொடுக்குறோம் அந்த நம்பர். இது இல்லை அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் 8610575149 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? டிஆர் 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர். சரிங்களா? 3 மணி கேரளா. 4 ஷோ புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு 0 திரும்பவும் வச்சுருக்கிறேன். நாளைக்கு 5ஆம் தேதி. சரிங்களா? 25ஆம் தேதி 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கூட ஊடையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதை சம்மந்தப்படுத்தி வர்றதுக்கலாம். நான் இது சொல்கிறது சொல்லி கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பேட்டர்ன் பிரகாரம் உள்ளே வைக்க வர வேண்டிய நம்பரை உள்ளே வைக்கிறேன். சரிங்களா? இதிலேருந்து வந்தால் வரும். சரிங்களா? இல்லை இந்த 2 7ங்கிற நம்பர் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதே உங்களுக்கு ஒரு இதாக சொல்லிக்கிறேன் நான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு விளையாடுங்க. அதுக்காக தான். சரிங்களா? 908 ஆல் போர்டு. சரிங்களா? நாளைக்கும் 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரலாம். வர்றதுக்கு உண்டான இதான் காட்டுது. அதனால் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3 இது ஆட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 90 80 89 45 53 34 95 84 50ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதில் நாளைக்கு 2 செட்டு 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகலாம். சரிங்களா? அதிகபட்சம் அதுக்கு மேலே ஆனால் அது நம்மளுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். சரிங்களா? நான் கொடுக்குற நம்பர் ஒரு செட்டாவது பாஸ் ஆகிடாதான்னு தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கும் வைங்க. சரிங்களா? எந்த செட் எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. நீங்களே கெஸ்ஸிங் பண்ணி எடுத்தாலும் இதிலேருந்து நீங்களே எடுக்கலாம். இல்லை பேட்டர்ன் பிரகாரம் பேட்டர்னில் பார்த்து நீங்கள் ஷார்ட்டை பார்த்து எடுத்தாலும் சரி, ரொட்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். 90 09 80 08 அந்த மாதிரி. சரிங்களா? 89 98 அந்த மாதிரி கண்டிப்பாக வைங்க. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 908 483 590 508 958 430ன்னு ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். பாக்ஸ் செட்டு இது எல்லாமே பாக்ஸை போட முடியாது. அது போட்டோம்னா நமக்கு நட்டமாகிடும். வின்னிங் வந்தால் ஓகே, இல்லைன்னா போச்சு. சரிங்களா? 3 ஷோக்கு சேர்த்து கொடுக்குறதுனால நம்பர்கள் மாறலாம். அதனால் மட்டும்தான் நான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா
294 கொடுத்துருக்கோம். வந்த ரிசல்ட்டு 249. அந்த மாதிரி போர்டில் ஏதாவது நம்பர் மாறிடும், அதுக்காக மட்டும்தான் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு நான் 6 செட்டில் ஏதாவது ஒரு செட்டு எடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் பாக்ஸாக போட ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அது உங்களுடைய இஷ்டம். ஏன்னா உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம விளாண்டுக்கணும். சி போர்டு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வரும். ஐடியா மட்டும்தான் சொல்ல முடியும், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா? அதனால் நம்ம சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு வர்ற நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா எதுவுமே ஒரிஜினலாக நம்ம கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எப்போவுமே ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த நம்பர்கள் விழும்போது இந்த நம்பர்கள் வரலாம்னு சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். நாளைக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. வந்தால் ஓகே, வரலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வந்தால் உங்களுக்கு லாபம், வரலனாலும் மறுநாள் ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? நாளைக்கு அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் மெத்தேட் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.